ஹாய் கைஸ், வெல்கம் டு ரத்னா ஆந்திரா ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம பாலக்கீரா உள்ளிக்காரம், இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஆந்திரா டிஷ்ஷு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாலக்கீரை வெங்காயத்தோட ஒரு காரம் போட்டு செய்கிற ஒரு டிஷ்ஷு. அதுக்கு நம்ம தேவையான பொருள் பசலைக்கீரை. இது எங்கள் செடியில் வளர்ந்த பசலைக்கீரை. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், காஞ்ச மிளகாத்தூள், பூண்டு, இதெல்லாம். இது எங்க கார்டன்ல நாங்க வளர்க்குறது. எங்களுக்கு அப்பப்போ எதுல வேணுமோ அதுல நாங்க யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த டிஷ் நாங்க செய்யறோம், இந்த செடியில இருந்து கட் பண்ணி தான். அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்கணும். இது வெங்காயம் ஒரு பெரிய சைஸ்ல வெட்டி வச்சாலும் ஓகே. நம்ம அதை மிக்ஸி தான் போட போறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ முன்னாடி அதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் ஆனியன் போட்டு அதுல கடலைப்பருப்பு, ஜீரகம், தனியா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுல தனியா ஸ்கிப் பண்ண வேண்டாம். அண்ட் காஞ்ச மிளகா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இங்க ஒரு 5 ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கீரை திட்டமாக தான் இருக்கிறதுனால அது நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சொன்னல பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே வெட்டி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் அந்த கலர் போற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட நம்ம இந்த பவுடரோட போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். இதுல நம்ம மீதி மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரே ஒரு ரவுண்டா அடிச்சிட்டோம்னா எல்லாம் ரெடி. கோர்ஸா தான் அரைக்கிறேன், ரொம்ப பேஸ்டா இருக்கக்கூடாது. அதுதான் நான் உங்களுக்கு அங்க காமிச்சேன். சேம் அதே கடாயில கொஞ்சம் ஆயில் போட்டு கீரை வதக்கிட்டு அதுல இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த பேஸ்ட் போட்டுக்கணும். இதுல 2 விதமா செய்வாங்க. இது நான் ஒண்ணு காமிக்கிறது, நம்ம தனியா தாளிப்பு போடுறது. இன்னொன்னு ஒரு சில பேர் ஃபர்ஸ்டே தாளிச்சிருவாங்க. இந்த காஞ்ச மிளகா, இந்த மீதி பருப்பு இதெல்லாம் போட்டு. பட் அதுல என்னன்னா, அந்த பருப்பு போடும்போது அது நமுத்துரும் நம்ம சாப்பிடும் போது. அதனால நான் தனியா தாளிச்சு போடுவேன். அதுதான் நான் இங்க காட்டுறேன். பூண்டு நல்லா நசுக்கிட்டு அதுல கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு நல்லா பொரிச்சதுக்கு அப்புறம் ரெடியான அந்த பாலக்கீரையில ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், நம்ம பாலக்கீரை உள்ளிக்காரம் ரெடி. இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் நியூட்ரிஷன் ஃபுல்லு. கீரை பத்தி நம்ம தனியா சொல்ல வேண்டாம். நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் கிடைக்கும். அட்லீஸ்ட் இந்த கீரை இல்லைனாலும் வாரத்துல அட்லீஸ்ட் 2-3 தடவையாவது ஏதாவது கீரை மீல்ஸ்ல ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது காரம் திட்டமா தான் இருக்கும். அதனால நீங்க குழந்தைகளுக்கு கொடுத்தா கூட நல்ல சீக்கிரமா ஜீரணமாவும் அண்ட் அவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம சாதத்திலயும் சாப்பிடலாம், இல்ல ரோட்டி கூட நல்ல காம்பினேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம மில்லட்ஸ், நார்மல் ரைஸ் 2 கலந்து வச்சிருக்கேன். அதுல தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பா இது எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி சொல்லுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சி நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you soon.